வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நிதி ஆயோக்கோட கூட்டம் வர 24ஆம் தேதி டெல்லியில் நடைபெற இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்காரு. இந்த அறிவிப்பு வெளியான உடனே எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார். ஒரு காட்டமான பதிவு அது. அதாவது மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டு பேசினவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இப்போ எதுக்காக அந்த கூட்டத்துக்கு போகிறாரு முதலமைச்சர்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கும் போது போகாத முதலமைச்சர் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு தேவைங்கும் போது போகிறாரா அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் சொல்கிற மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னோட எக்ஸ் தள பக்கத்திலேயே ஒரு பதிவை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுக்கு நியாயமான நிதி உரிமையை கேட்டு பெறுவதற்காக தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு நான் டெல்லி செல்ல இருக்கேன். சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் கால் பிடிக்கும் பழக்கம் மாறாதவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இதை கண்டு ஏன் வலிக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அடித்து சொன்ன நாக்கோட ஈரம் காயறதுக்குள்ள ஒரே ரெய்டில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்கொடி ஏந்தி சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக சொல்கிறது நான் கூசலையா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த சூழலில் தான் மிக முக்கியமான சில கேள்விகள் எழுந்து நிற்குது. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் இப்போ முதலமைச்சர் பங்கேற்கிறது ஏன் அரசியலாக மாறி நிற்குது அப்படிங்கிறது ஒன்று. இந்த பயணம் அப்படிங்கிறது அரசியலுக்காகவா இல்லை மக்கள் நலனுக்காகவா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இதெல்லாம் சார்ந்து தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன், அதிமுகவிலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அலி, இவர்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அருணன், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமனும், அதே போல் மதிமுகவிலிருந்து காரை செல்வராஜு இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பரந்தாமன் சார்ந்த நிகழ்ச்சி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வி தான், வெள்ளைக்கொடிக்கு வேலை வந்து விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொன்று, கடந்த ஆண்டெல்லாம் உங்களுக்கு தெரியலையா தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்கள் கேட்டு அப்போ நிதி கேட்டோ அல்லது தமிழ்நாட்டு நலனுக்காகவோ அப்போ போகாத முதலமைச்சர் இப்போ எதுக்காக போகிறாரு, தன்னோட குடும்ப நலனுக்காக போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாகவே ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஆமாம், குடும்ப நலனுக்கு தான் போகிறாரு. தமிழ்நாடு என்கின்ற தன் குடும்பத்தினுடைய நலனுக்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் டெல்லி நோக்கி செய்கிறார். இது குடும்ப நலன்தான். தமிழ் மக்கள் எங்கள் குடும்பம், தமிழ்நாடு எங்கள் குடும்பம், எங்கள் குடும்ப நலனுக்கு தான் போகிறார். ரெண்டாவது, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏன் போகலைங்கிறத மறந்து போயிருக்கோம், இல்லை அரசியல் காரணத்துக்காக அவர் மறைச்சி இன்றைக்கி வெள்ளைக்கொடியை காட்டுறாங்களான்னு சொல்லியிருக்காரு. வெள்ளைக்கொடியெலாம் காட்டல, வெள்ளை ஜமக்காலத்தையே போத்திக்கிட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் எப்படி போத்தினாருன்றது அடுத்தது நான் சொல்ல வரேன். 2021 தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு வந்த முதல் கூட்டத்தில் கொரோனா, அது வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நடந்த ஒரு கூட்டம். 2022 இவங்க வச்ச தேதி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி. அப்போ முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நினைவு தினம். அதனால் தலைவர் போக முடியலை. 2023 பொறுத்த வரைக்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜப்பான் நாட்டுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே திட்டமிட்ட பயணத்தில் அங்கே இருக்காங்க. 2024 கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே நாங்கள் இந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம், இதை புறக்கணிக்கிறோம் என்று அறிவித்தார். என்ன காரணம்னா, 2023-24 ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான எந்த ஒரு திட்டமோ எந்த ஒரு முன்னேற்போ நமக்கு விடுவிக்க வேண்டிய பணமோ எதுவுமே இல்லைங்கிறத எதிர்ப்பு தெரிவித்து கண்டன அறிக்கை கொடுத்து இதை வெளிப்படையாக நாங்கள் சொன்னமே தவிர இவங்களை போல் வெள்ளை ஜமக்காலத்தை போத்திக்கிட்டு போனவங்க நாங்கள் கிடையாது. ரெண்டாவது, நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தது போல் பிற மாநில முதலமைச்சர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. 2024 7 முதலமைச்சர்கள் இதுக்காக புறக்கணிச்சிருக்கிறாங்க. காரணம் ஒன்றிய அரசினுடைய நிதி பகிர்வில் பாராபட்சம் இருக்குன்றதை ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ கடந்த முறை நாங்கள் போன ஒரு முதலமைச்சருக்கும் பேச நேரம் கொடுக்கல, மைக்க பாதி அந்த அம்மா குற்றச்சாட்டு கூட கிளம்பி வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது இப்போ கடந்த காலங்களில் நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். நம்ம எதிர்ப்பு தெரிவித்த பிறகு
நிதி பகிர்வுகளை வந்து நமக்கு வரவேண்டிய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான பணங்கள் எல்லாமே வந்து ஒரு செகண்ட் ஃபேஸை வந்து 63,000 கோடியை விடுவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து 2152 கோடி சமக்கர சிக்ஷா நிதி அந்த ஸ்கீமில் நான் பணத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம ஒரு பக்கம் கண்டித்து இருந்தாலும் கூட இன்றைக்கு இவற்றையெல்லாம் வந்து அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போய் இந்த எதிர்கருத்துக்களை சொல்லி எங்களுடைய நிதி தேவையினுடைய முக்கியத்துவத்தை பேசுவதற்கு இருக்கிறார்ன்றதை வெளிப்படையாக தான் சொல்கிறோம், வெள்ளக்கோடி காட்டில். ரைட், நாம் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ஒரு போயிட்டு வந்துடுவோம். ஜவஹர்லால்கிட்ட கேட்கணும். முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கான நியாயமான நிதி உரிமையை கேட்டு பெறுவதற்காக தான் இப்போ இந்த கூட்டத்துக்கு போகிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் என்ன அப்படி ஒரு கோபம்? ஏன் இப்படி அந்த வெள்ளைக்கொடிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறாரு? அரசன் 23ஆம் புலிகேசி படத்தை அதிக முறை பார்த்துட்டாரோ? அது நீங்க தான் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் இல்ல, அந்த வெள்ளை இல்ல சார், அந்த வெள்ளை கொடிங்கிற மேட்டர் வர்றது வந்து அந்த படத்துல படங்களை எல்லாம் வந்து சினிமா ஆர்வம் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணிகளில் ஈடுபட்டிருக்காரு. இந்த மாதிரி படத்தை பார்த்தாரா, அந்த மாதிரி இந்த கிண்டல் நையாண்டி எல்லாம் திமுக காரங்க மாதிரி நீங்க ஒரு நெறியாளர் பண்ணாதீங்க. ஐயோ நான் இல்ல சார், இல்ல இது முதல்ல இது முதலமைச்சரோட ரிப்பீட் பதில்லி அந்த புலிகேசிங்கிறது வருது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கீழ்த்த முறையில் அவர் விமர்சனம் இருக்கு. அதாவது இங்க வீரவாசனம் பேசுறதும், டெல்லிக்கு போன கதவை திறந்தானே காலாலேயே கதவை மூடிட்டு காலில் விழுவுறதெல்லாம் யாருன்னு எல்லாம் தெரியும். போன முறை போய் மோடியை சந்திச்சு 15 நிமிஷம் ஏன் தனியா பேசினாரு? தன்னுடைய மகன் சனாதனத்தை பத்தி பேசிட்டாரு, இந்தியா முழுக்க கேஸ் இருக்குன்னு அதை அப்படியே அமைக்கி விட்டு வந்தாரு. இப்ப இடி ரைடு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் வந்து முடிவு கட்டுறதுக்கு தான் போயிருக்கிறாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் இதுவரைக்கும் போகாத முதலமைச்சர் எதுக்கு இப்போ போறாரு? இதுவரைக்கும் போன முறை என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொடுக்காத மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க அங்க போய் என்னத்தான் நாங்க கிழிச்சிட்டு வந்துட போறோம்னு சொன்னவர் தானே இந்த முதலமைச்சர். இப்ப எதுக்கு போறாரு? 3 வருஷமா போகலையே சார். நான் கேக்குறேன், நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒரே ஒரு கேள்வி 3 வருஷமா என்னென்ன காரணங்களுக்காக போகல அப்படிங்கறத அவர் பட்டியல் போட்டாரு. இப்ப கூட மத்திய அரசாங்கத்தை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, உங்களுக்கு வந்து மாநில சுயாட்சி, அந்த கல்வி, தமிழர் உரிமை, தமிழர் இப்படியே திசை திருப்புறது உங்களுக்கு வேலை. ஆனா இப்போ வசமா மாட்டிக்கிட்டீங்க. ஈடியில வந்து 10,000 கோடி ரூபாய்க்கு இந்த குடும்பமே, அந்த நக்கீரன் பிரகாஷ் சொன்னார்ல, இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள திமுகவுடைய 5 அமைச்சர்கள் உள்ளே போவார்கள். யாரு? நக்கீரன் பிரகாஷ். அவர் திமுக ஆதரவா பேசக்கூடியவர் தான், அவரே சொல்றாரு. அது மணி போன்ற பத்திரிகையாளர் சொல்றாங்க 5 அமைச்சர், அதுல இன்க்ளூடிங் உதயநிதியும் போயிருவாரு அப்படின்னு முக்கிய பத்திரிகையாளர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இது டாஸ்மாக்ல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இது உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காண்டி இவர் போறாரு. ஒன்னு இருக்கட்டும். சரி, நானே கேட்கிறேன், 3 வருஷமா போகல, இப்போ போறீங்க. இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி வசனம்லாம் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்கிறேன். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? முன்னாடி தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாமே விட்டு கொடுத்தவர்கள், கச்சத்தீவா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், முல்லை பெரியா இருக்கட்டும், பல்வேறு உரிமைகளை, ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்ததா இருக்கட்டும், விட்டு கொடுத்தவர்கள்லாம் நீங்க. ஆனா அதே வந்து மாடியில அம்மையார் தயாளு அம்மையார் கிட்ட சிபிஐ சைனி, அதாவது நீதிபதி சைனி வந்து அந்த அம்மாவை வந்து விசாரிக்கணும்னு சிபிஐக்கு உத்தரவிடுறாரு. மேல வந்து விசாரிக்கிறாங்க, கீழே பேச்சுவார்த்தை. உடனே 63 சீட்டு கொடுத்தீங்களா? இப்படி ஊர்ந்து போய் கொடுத்தீங்களா இல்ல தவழ்ந்து போய் கொடுத்தீங்களா? இது எங்களுக்கு கேட்க தெரியாதா? எங்களுக்கு கேட்க தெரியாதா? கேட்போம். ஆனா எங்களுக்கு ஒரு நாகரிகம் இருக்கு. உங்களை போன்று கொச்சைத்தனமாக பேசுவதற்கு நாங்கள். ஆனால் இங்க கேளுங்க, நீங்க கூட்டணியை பத்தி பேசுறது சார். நான் கேட்கிறேன், ஒரு கூட்டணியில் நீங்க ஒரு கூட்டணியை வந்து சொல்றாரு. கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு கூட்டணி அமைப்பது காலங்காலமா நடக்கக்கூடிய ஒன்று. சரி, நீங்க கூடா நட்பு என்று பேசினவர் நீங்க. இதே இங்க உட்கார்ந்து இருக்கிற அன்பு சகோதரர் வைகோ கட்சியை சேர்ந்த என்ன சொன்னார்? வைகோ என்ன சொல்லியிருக்காரு? ஒரு கிளை செயலாளருக்கு தெரிந்தது கூட இந்த ஸ்டாலினுக்கு தெரியாது, திமுகவுடன் கூட்டணி வைப்பது ஒரு தாயுடன் அப்படின்னு ஒரு கெட்ட ஒரு வார்த்தையை சொன்னார். அதெல்லாம் மறந்துட்டீங்க. அது கூட்டணியில் இருக்கு. காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? இந்த ஊழல் மூட்டையை நாங்க தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. திருமாவளவன் என்ன சொன்னாரு? திருமாவளவன் சொன்னதுன்னா திமுக கூட்டணி என்பதால், அதாவது வந்து பாஜகவை பத்தி நீங்க பேசாத பேச்சா சார்? அதுதான் சார் நான் என்ன சொல்றேன். நீங்க வந்து கம்யூனிஸ்டுகள் என்ன தெரியுமா சொன்னாங்க?
திமுக சரி, என்ற சரி, இப்ப கொலைகாரர் ஊழல் கட்சியுடன் என்றைக்கும் நாங்கள் கூட்டணி வைக்க சரி மாட்டோம். சரி ரைட். நம்ம நிதி ஆயோக பத்தி பேசிட்டு இருக்கிறோம், நீங்க வேற பக்கம் போயிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சொன்னீங்க Okay. கூட்டணியை பற்றி முதலமைச்சர் சரி. சொன்னாருன்னு சொன்னனால சொல்றேன். ரைட். அதனால கூட்டணி என்பது இன்றைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு அராஜக மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா அதற்கான ஒரு பலமான கூட்டணி வேணும் என்பதற்காக Right. கூட்டணி வைக்கிறது. Right. நீங்களும் அப்படிதான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கழிவு ஊத்தி இருக்கீங்க, மறுமுறை சேர்த்துக்கிட்ட. சரி. அதனால நான் என்ன சொல்றேன், நான் முடிச்சிடறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்பதான் நானே ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல அதுதான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம், நாம அடுத்த ரவுண்ட்ல விரிவா பேசலாம். அருணன் சார், பயத்துல தான் முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஜவஹர்லாலுடையது. உங்க கருத்து? இல்லை, எனக்கு அவர் எடப்பாடியாருடைய அந்த எக்ஸ் தள பதிவை படித்தேன், முதலமைச்சருடையதையும் படித்தேன். அதாவது ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சென்ற முறை போகலை, இந்த முறை போகிறாங்க. இந்த முறை போகிறதுக்கான காரணம் என்ன என்று முதலமைச்சர் சொல்கிறாரு. மாநில அரசினுடைய நிதி உரிமைக்காக அங்கே குரல் கொடுக்க போகிறேன். இது ஒரு உத்தி. ஒரு கூட்டத்தை புறக்கணிப்பது ஒரு போராட்ட உத்தி என்றால், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரிமை குரல் எழுப்புவது ஒரு போராட்ட உத்தி. இல்லைங்க, இந்த உத்தி தப்பு, நீங்கள் ஏற்கனவே புறக்கணிச்சிங்க, ஆகவே புறக்கணிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தன்மை, அது ஒரு வகையான ஒரு அரசியல், ஒரு கருத்து அப்படி வைக்கலாம். இவர் அதுக்குள்ளே போய் எடப்பாடியார் தான் வந்து வெள்ளக்கொடையை அது தூக்க வேண்டிய காலம் வந்து விட்டதா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்று இடி ரைடு பற்றியெல்லாம். அப்போ இடி ரைடின் காரணமாகத்தான் இவர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறார் என்பது வெறும் ஊகம்தானே. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்க முடியும் பாருங்க. முதல் பாயிண்ட்டு, இது எல்லாருக்கும் தெரியும்னு நம்ம ஜவஹர் அலி, அவருக்கு தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் வாட்டி சொல்கிறார். ஆனால் அவர் முதலமைச்சர் நான் இதுக்காகத்தான் போகிறேங்கும் போது நீங்கள் எப்படி மறுப்பீங்க? ஒன்று. ரெண்டாவது, இந்த வெள்ளக்கோடி காட்டுவது என்பது மோடி அரசோட இப்போ திமுக அரசு வந்து இணங்கி போயிடுச்சியா? இதுதான் எடப்பாடியாருடைய பதிவு. இது எப்படி மறைச்சு பேசுறது? அதான் போட்டிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரியா மோடி அரசோட போயிடுச்சு திமுக அரசுன்னு சொல்லுவதற்கான அந்த உரிமை எடப்பாடியாருக்கு எங்கெங்கே இருக்குது? ஒரு கூட்டத்துக்கு, அதுவும் அரசு கூட்டத்துக்கு, அரசு ரீதியான கூட்டத்துக்கு அவங்க அழைக்கிறாங்க, அரசு ரீதியாக, இவங்க அரசு ரீதியாக போகிறாங்க. இதை வச்சு அரசியல் ரீதியாக பணிஞ்சாச்சுன்னு சொல்வதற்கான உரிமை எடப்பாடியார் கிடையாதுங்கிறேன். ஏன்னா இவர் அரசியல் ரீதியாகவே பாஜகவோட கூட்டணிட்டாரு. அரசியல் ரீதியாகவே பாஜகவோட கூட்டணின்னு அறிவித்தவருக்கு அரசியல் ரீதியாக திமுக பாஜகவோட போயிடுச்சு என்று வெறும் இந்த அரசு ரீதியான கூட்டத்தில் பங்கு கொள்வதை வச்சு எப்படி சொல்லலாம்? எனக்கு ஐயா நீங்கள் பேசும்போதெல்லாம் பொறுமையாக இருக்கு. நீங்கள் அது ரெண்டாவது ரவுண்டில் கேளுங்க. இப்போ என்ன மோசம்? இன்னும் நான் கேட்குறேன், அவர் முதலமைச்சர் கேட்குற கேள்வி தானே எல்லாரும் கேட்டோம். எங்க யாராவது சொன்னோமா? நீங்களாக தான், எடப்பாடியாராக தான் சொன்னார். 2024 மக்களவை தேர்தல் காலத்தில் எதுக்குங்க 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை பற்றி ஏங்க எடப்பாடியார் பேசினார்? யாராவது கேட்டாங்களா? இவர் தானே சொன்னார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது. அதுவும் செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்னெல்லாம் பேசினார்? ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, அடேங்கப்பா எல்லாம். இது இப்போ நடப்பு. நீங்கள் தான் சொன்னீங்க, ஆனால் இப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. ஏன் மாற்றினீங்க? அதுக்கு நம்ம ஜவஹர் அலி என்ன சொல்கிறார்? ஐயா அதெல்லாம் கூட்டணி அப்படித்தான். எடப்பாடியார் இவராது அப்படி சொல்கிறார். அவர் சொல்கிறார் ஊழல் கட்சின்னு சொன்னீங்க. நீங்க சொன்னீங்களா இல்லையா? நெறியாளரே முடிச்சிரட்டும் அவர் முடிச்சிரட்டும். நெறியாளரே இல்ல அவர் முடிச்சிரட்டும். நீங்க செகண்ட் ரவுண்ட்ல கேளுங்க. இல்ல கேளுங்க, நீங்க செகண்ட் ரவுண்ட்ல பேசலாம். இல்ல அவர் என்ன இல்லை அவர் என்னை பேச விட மாட்டார். நான் என்ன கேட்குறேன், கடந்த காலத்து நிலைமையை பற்றி பேசலாம். இதை சொன்னால் அதை சொல்லுவாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் கேட்குற கேள்வி, இது நீங்கள் அறிவித்த அறிவிப்புக்கே நீங்கள் முரணா போகிறீங்க. முதல் பாயிண்ட்டு. அதுவும் அமித்ஷா கிட்ட போய் அவ்வளோ பேரும் போய் சேர்ந்து நின்று, அதனால தான் அமித்ஷா பேரை குறிப்பிட்றாரு. கூட்டணி யார் அறிவிக்கிறா? அமித்ஷா அறிவிக்கிறாரு. எடப்பாடியார் பக்கத்தில் எனக்கண்ணான்னு உட்காந்துருந்தார். இதெல்லாம் சுட்டி காண்பிக்க மாட்டாங்களா? ஏன்னா நீங்கள் வெள்ளக்கொடை பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னதுனால அவர் வெள்ளக்கொடி. நீங்கள் சொன்னதை ஏன் மறைச்சு பேசுகிறீங்க? அதை விட மிக முக்கியம், இதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, நாங்கள் கூட்டணி வைப்போம்யா பாஜகவோட. எந்த காலத்தில் அங்கேயா வைக்கிறீங்க? பழைய கதையெல்லாம் பேசுகிறாரு. இருக்கட்டும், பழைய கதையை பேசினா நாங்களும் பழைய கதையெல்லாம் பேச வேண்டியிருக்கோம்.
இன்றைய காலத்தை தயவு செய்து ஜவஹர் அலி போன்றவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிக்கணும், எப்படியாப்பட்ட கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. ஐயா, மாநில அரசுக்கு மாநில உரிமைக்கு ஒரு அருமையான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பை காலி பண்றதுக்கு குடியரசுத் தலைவரை விட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு கேள்வி எழுப்ப வைக்குது பாஜக ஆட்சி. அந்த பாஜகவோடு இன்று நீங்கள் கூட்டணி அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பழைய கதையை பேசி என்ன பேசுவோம்? இந்த கொடுமையோடு இருக்கும்போது எப்படிங்க அதோட கூட்டணி என்று உற்சாகமாக சொல்றீங்க? இன்னும் கூத்து என்னன்னா, ஒரு சட்ட பிரச்சனை வந்தால் உச்ச நீதிமன்றத்துடைய கருத்து கேட்கலாம். அது விதியெல்லாம் படித்து பார்த்தேன். இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பற்றிய சந்தேகம் மோடி அரசுக்கு. அதை பற்றி எனக்கு கருத்து சொல்லுன்னு கேட்டா இதெல்லாம் என்ன கொடுமை? அப்படி என்றால் ஒரு மிக முக்கியமான மாநில உரிமை பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்கும் நல்லது அல்லவா? ஐயா, நாளைக்கு அதிமுகவே ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இது நல்லது இல்லை இல்லை சொல்ல இருக்கு இல்லை, அது இது உங்களுக்கே நல்லது. சட்டமன்றம் நிறைவேற்றிய ஒரு மசோதாவை எனக்கு நான் கிடப்பில் போட்டு வைக்கிறாங்க, போடக்கூடாதியா? 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே சொல்லு. அதே போல் ஜனாதிபதியும் இழுத்தடிக்கக்கூடாது. எவ்வளோ முக்கியமான தீர்ப்பு, இந்தியாவுக்கே ஏற்ற ஒரு தீர்ப்பை இன்றைய தினம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை எதிர்த்து பாஜக பேசுது, பாஜக அரசு. அந்த பாஜக கட்சியோடு இன்றைக்கு நீங்க கூட்டணி, இந்த கூட்டணியை வச்சுவிட்டு ஒரு அரசு கூட்டத்துக்கு போறதை வச்சு இவர் வெள்ளக்கொடியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிற உரிமை எடப்பாடியாருக்கு. எனக்கு இப்போதான் செய்தி 7 மணிக்கு நீங்க சொன்னீங்க. இன்னொரு கொடுமையை பாருங்க, இதுவும் மாநில உரிமை. எங்க எதுக்குங்க துணைவேந்தர்களை நியமிக்கிற உரிமையை இந்த கவர்னருக்கு தரணும், முதலமைச்சருக்கு தருவது அண்ணாவுடைய மாநில சுயாட்சிக்கு உகந்தது இல்லையா? திராவிட இயக்க கோட்பாட்டுக்கு உகந்தது இல்லையா? அதை ஒரு பாஜக காரரை விட்டு வழக்கு போட வச்சு சென்னை உயர் நீதிமன்றத்தில் விடுதலை கால பெஞ்சில் இன்றைக்கு இடைக்கால தடை வாங்கி இருக்குது பாஜக. அந்த பாஜகவோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி. பேராசிரியர் தொடர்ந்து பேசலாம். நான் மற்ற 2 பேருக்காக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். பேராசிரியர் பேசலாம். சுமந்த், ஒரு அரசு முறை பயணம் இது. ஒரு அரசு முறையா ஒரு முதலமைச்சர் போறக்கூடிய ஒரு பயணம், இது அரசியலா மாத்திட்டாங்களா, மாத்துறாங்களா? முதல்ல முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது. இப்படி தான் முதலமைச்சர் பொறுப்பாக இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங்கில் ஒவ்வொரு ஆண்டும் போயிருக்கணும். முன்னாடி செய்தது அரசியல், அது நிச்சயமாக ஏற்றுக்கணும். இப்போ போகிறது இது ஒரு நல்ல ஒரு மெசேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சுமூகமாக மத்தியில் ஆளுங்கட்சிக்கும் மாநிலத்தில் ஆளுங்கட்சிக்கும் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சுமூகமான உறவு இருக்க வேண்டும். இது யார் சொல்லியிருக்காங்க? முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சுமூகமான உறவுகள் இருக்க வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 3 ஆண்டு காலம் இந்த மீட்டிங்கை புறக்கணித்தது முற்றிலும் முழுமையாக அரசியல் காரணங்களுக்காகத்தான். இந்த ஆண்டு அதற்கு மாறாக அவர் செல்கிறார். அதற்கு என்ன காரணமாக நாம் எடுத்துக்கொண்டாலும் அது வரவேற்கத்தக்கது. ஒருவேளை இந்த இடி ரெய்டு தான் காரணம் என்றால் இடி ரெய்ட்லேயும் ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகலாமே. அது ஏன் நம்ம வேறு விதமாக நாம் பார்க்க வேண்டும்? ஆனால் உறுதியாக இது ஒரு சாஃபனிங் ஆஃப் ஸ்டான்ஸ், அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதே சமயம் தமிழக அரசு மத்திய அரசுக்கு எதிராக தான் பெற வேண்டிய சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் பெற வேண்டிய நிதி வரவில்லை என்று சரியான நடவடிக்கை நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. பட் இந்த மீட்டிங்கில் இப்போ போகிறது நீங்கள் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா குட், பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஸ்டெப் பேக் தானே. இது போன வருஷம் போகலை, இந்த வருஷம் போகிறீங்க, பெரிய மாற்றம் இல்லை. ஏன்னா நீங்களே இன்னைக்கு சொல்கிறீங்க உங்கள் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. சார், ஒரே ஒரு கேள்விதான், நீங்க தொடர்ந்து பேசலாம். ஒரே ஒரு கேள்விதான். பேராசிரியர் அருணன் ஒரு விஷயத்தை சொன்னாரு, அதை நான் கவனிக்கிறேன். அதாவது உங்களோட எதிர்ப்பை 2 விதமாகவும் பதிவு செய்யலாம். போகாமையும் புறக்கணிச்சும் பதிவு செய்யலாம், நேரா போயும் பதிவு செய்யலாம். அப்படி எடுத்துக்கூடாதா? அது நம்ம நம்மளுடைய நிலைப்பாட்டை இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். நமக்கு எப்போ இது தேவைப்படுதோ இதை இந்த ரீதியாக நாம் பேசிக்கொள்வோம். நம்ம எப்போ பங்கேற்கிறோம் அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு பங்கேற்கிறது நல்லது தானே அப்படிங்கிறத அங்கே நேரில் நின்று நாங்கள் எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க. போன வருஷம் நேரில் நின்று எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன தடை இருந்தது?
அதுக்கு முன் வருஷம் என்ன தடை இருந்தது? சோ போன வருஷம் பட்ஜெட்டுங்கிற ஒரு காரணத்தை சொன்னாரு, முதலமைச்சரே சொன்னாரு, வெளிப்படையா சொன்னாரு. அதுக்கு முதல் வருஷம், அதுக்கு முதல் 2 வருஷம் என்ன காரணங்கள் அப்படிங்கறத பரந்தாமன் குறிப்பிட்டாரு. அதுதாங்க காரணங்கள்ங்கிறது. எல்லாத்துக்கும் காரணங்கள் கொடுக்கலாம். பட் மக்களிடையே இந்த பர்செப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வந்து அரசியல் ரீதியாக இது வந்து ஒரு சாஃபனிங். அதுதான் நான் சொல்வேன். அதனால வந்து வெள்ளை கொடி சரண்டர் ஆயிட்டாங்க அந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்தலை. ஆனால் நிச்சயமாக இது ஒரு ஸ்டெப் இறங்கி வந்திருக்காங்க மத்திய அரசை நோக்கி. ஸோ நிச்சயமா அது வந்து மறுக்கவே முடியாது. பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது தெரிந்த ஒரு விஷயம் தானே. ஸோ மிக முக்கியமாக இப்பொழுது அழுத்தம் இருக்கிறது ஒத்துக்கிறீங்களா? அழுத்தம் இருக்கிறது. இந்த டாஸ்மாக்ல இடி ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்க போகும், என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. எங்கேயும் போகாமலும் இருக்கலாம். கிட்டத்தட்ட இடி எடுக்கிற பெரும்பாலான கேசஸ் எங்கேயும் போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியும் முடியலாம். பட் இன்றைய சூழலில் அழுத்தம் அரசின் மீது இருக்கிறது. 2 and 2 ஆட் தானே பண்ணுவாங்க. அது எப்படி நீங்க இதை பார்க்கவே கூடாது, இது வேற அது வேறன்னு எப்படி எடுக்க முடியும்? பொதுமக்கள் இதையும் பார்ப்பாங்க. இந்த ஸ்டான்ஸ் போன வருஷம், அதுக்கு முன் வருஷம் போகாதவர் இப்போ போறாரு. அப்போ இந்த ரெய்டு ஒருவேளை காரணம், ரெய்டு தான் காரணம் என்று உறுதியாக யாராலையும் என்ற ப்ரூஃபாக கொடுக்க முடியும்? 2 and 2 இது இந்த பக்கம் இது நடக்குது, இந்த பக்கம் இந்த முடிவு வருது, அதனால இதற்கு இது காரணமாக இருக்கலாம் என்று ஜோடித்து பார்ப்பது நியாயம்தானே? ரைட், அது கேட்டுருவோம். கரைசல்வராய் சார், அரசுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. அந்த அழுத்தத்தினால இப்போ முதலமைச்சர் போறாரு. இந்த போறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்பு திமுகவுக்கு பின்னடைவு தான் அப்படிங்கிறது சுமத்தோட பார்வை, உங்களோட பார்வை. அரசுக்கு எந்த வகையிலும் நிர்வாக ரீதியில் இவர்கள் கொடுத்த அழுத்தத்தெல்லாம் தூசி மாதிரி அப்படி ஊதி தள்ளிட்டு போயிட்டு இருக்கிற அரசாங்கம். இவங்க குறிப்பாக வைக்கிறது இடி ரைடுக்கு பயந்து, ராஸ்மார்க்கு பயந்து போயிருக்காங்க. இடியவே உச்சநீதிமன்றம் ரைடு விட்டுக்கிட்டு இருக்கு, மாற்றி அடிக்குது. அவன் உத்தரப்பிரதேசத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கே வாங்குறான் 2 கோடி ரூபா பணம், 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்குறான். ஏற்கனவே இங்கே ஒரு ஆள் தமிழ்நாட்டில் விரட்டி பிடிச்சாங்க. ஈடியை ரைடு விட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து உச்சநீதிமன்றம் ஈடி மேலே இருக்கிற நம்பகத்தன்மையை குலைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழக்கிலையாவது கொண்டு வந்து எங்களுக்கு ஏதாவது காட்டுங்களே ஐயா. வருஷக்கணக்கில் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது அறிவு இருக்கான்னு கூட கேட்டுருச்சு. நீ என்னையா வேலை பார்க்குறீங்க நீங்கன்னு கேட்டுருச்சு. ஈடியோட வழக்கினுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனையோ 1000 வழக்குகளில் 2-3% வழக்குகள் மட்டும்தான் அவங்க வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் புஷ்வான மாதிரி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் திட்டமிட்டே வந்து இவர்களை உள்ளே வைப்பதற்காக மட்டுமே இந்த ஈடி செயல்படுதுன்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப போட்டு கன்னத்துலையும் மார்பிளையும் பலார்னு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அரைஞ்சிருச்சு ஈடியை. அந்த ஈடியை பார்த்து இப்போ எதுக்கு பயப்பட போகிறோம்? ஈடி என்ன செய்யும்னு தெரியும், ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்தெல்லாம் திராவிட இயக்கங்கள், உண்மையாக திராவிடம் பேசுகிற, மாநில சுயாட்சி பேசுகிற உண்மையான திராவிட இயக்கங்கள் வந்து நிச்சயமாக இதற்கெல்லாம் பயந்து போய், சரி இவர் பயந்து போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னா ஈடி ரைடை கேன்சல் பண்ணுவாங்களா? என்னங்க விளையாட்டுத்தனமாக இருக்குது. இது ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, அச்சாம்பாடுற அப்பாயின்மெண்ட் ஆர்டரும்பா. அப்படி வந்து இந்த பூசாரி வேலையை எல்லாருமே வடிவேல தான் மணி அடிக்கிற வேலையை விட்டு போய் குபேதாரா இந்த இன்னொரு மணி அடிக்கிற வேலையில் இருப்பான். கடைசியா வந்து ஒழுங்கான அந்த மணியாவது அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்போ இந்த மணியை வந்து ஆட்ட வச்சு விட்டாங்கன்னு கவலைப்படுவான் பாருங்க. அப்படி இருந்துச்சு எடப்பாடி அவர்கள் கேட்ட கேள்வி எல்லாம். அது ஒரு முன்னாள் முதல்வர், நான் இன்னும் கொஞ்சம் தரமாக வரணும்னு அடிக்கடி நான் பேசுவேன். ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அதாவது இப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா, திமுகவை யாரும் இறங்கி அடிக்கிறது, அதில் தான் இப்போ எதிர்கட்சிகளுக்குள்ளே போட்டி. யாரும் ரொம்ப வன்மமாக பேசுறது, யாரும் ரொம்ப கீழே இறங்கி அடிக்கிறது, அதில் எடப்பாடி முன்னிலையா, விஜய் முன்னிலையா, சீமான் முன்னிலையா, இல்லை பாஜக முன்னிலையான்னு இந்த போராட்டத்துக்குள்ள உள்ள கேள்வி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதில் ஒரே ஒரு கேள்வி வந்து அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப A1 இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுங்க? A1 இருந்துச்சு. நாங்கள் ஜெயலலிதா வழி வந்தவர்கள், நாங்கள் யாரும் கண்டும் பஞ்ச மாட்டோம், யாருக்கும் அடி பண்ணிக்க மாட்டோம்னு சொன்ன கேள்வி மட்டும் A1 இருந்துச்சு. அதை கேட்டவுடனே நானே சேம் சைட் கோல் அடிச்சுக்கிறார தலைவர்னு நினச்சேன். ரெண்டாவது, இந்த இடி ரைடுக்காக நிர்வாகம் பயப்படுதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் பேசுகிறாங்க, ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கு 1000 காரணங்கள். அது விமர்சனத்துக்கு உள்ளாக்குங்க, அதை கேள்வி கேளுங்க, அதில் பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்கிறது, முதல்வருக்கும் இருக்கிறது. நண்பர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, அதற்கான விளக்கங்களை அவர் கொடுப்பார் ஏன் போகவில்லை என்பதற்கு. நான் கொஞ்சம் தாமதமாக வந்தேன், அதனால கேட்கல. அவர் சட்டமன்ற உறுப்பினர்
முதல்வருடைய போகாமைக்கான காரணங்களை சொன்னாரு. அந்த காரணத்தை எதிர்க்கட்சிகள் எந்த நிலையில் இருந்து எந்த தரத்தில் இருந்து கூட அவங்க பார்த்து கொள்ளட்டும். ஆனால் ஏன் இப்பொழுது போக வேண்டும் என்று கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியாக நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னால், மறுமலர்ச்சி திமுக இதை மிகவும் மகிழ்ச்சியாக பார்க்கிறது என்று சொன்னால், இந்தியாவிலேயே எந்த மாநில அரசும் எந்த முதல்வரும் சாதிக்காத ஒரு சாதனைகளை, பாசிசத்துக்கு எதிரான ஒரு பெரிய போர்க்களத்தை கட்டமைத்து வரிசையாக வெற்றி பெற்று கொண்டு வருகிறார்கள். இந்தியா முழுமைக்கும் இருக்கிற முதல்வர்களை ஒருங்கிணைக்கிற பணியிலே இன்றைக்கு தமிழக முதல்வரை தவிர வேறு யாரும் இந்த பணியை இந்தியாவில் செய்ய முடியாது, செய்திருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பு இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் இன்றைக்கு பாஜகவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கிறோம். மும்மொழி கொள்கை திட்டத்திற்கு ஏற்கனவே தீர்ப்பு வந்துருச்சு. பாராளுமன்ற கமிட்டியே வந்து சொல்லிட்டா நீ இந்த பணத்தை பிடிச்சி வைக்காத, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகும் பணம் கொடுக்கல. இப்போ நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. அது ஒரு சம்மட்டி அடி பாஜகவுக்கு. ரெண்டாவது, ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வாங்கினா இப்போ வந்து எங்கள் ஜிஆர் சுவாமிநாதன் நீதியரசருடைய இது அவையில் கொண்டு போய் இப்போ அந்த வழக்கை கொண்டு போய் உள்ளே சொருகிறாங்க. அதற்கு எதிராக இப்போ 8 மாநில முதல்வர்களை கடிதங்கள் எழுதியிருக்காங்க. 8 மாநில முதல்வர்களை சந்திக்கிற வாய்ப்பு இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கிடைக்கும். இந்த நிதி ஆயோக்னா என்னங்க, முதல்வர் போய் கலந்துக்கிட்ட உடனே இவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட போகிறாங்களா? முதல்வர் நிதி ஆயோக் என்பது முதல்ல தமிழக அரசாங்கத்தில் இருக்கிற நிதி அமைச்சகத்தோடு தொடர்புடைய அமைச்சகங்களோடு தொடர்பு கொண்டு பேசி என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, கடந்த ஆண்டு நிதி ஆயோக்குள்ள ஒதுக்கப்பட்ட தொகைக்கான திட்டங்கள் என்ன செஞ்சிருக்கிறங்க, பணிகள் நிறைவடைந்திருக்கிறதா, அதற்கான ரிசல்ட் என்ன இருக்குது, உங்களுக்கு இப்பொழுது என்ன நிதி வேண்டும் என்று கேட்கிற பொழுது இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடைபெறுகிற நிகழ்ச்சிகள். இந்த முதல்வர் கலந்து கொள்வது என்பது இறுதி கட்டத்தை எட்டுகிற ஒரு சூழ்நிலை. என்ன கட்ட சூழ்நிலை, முதல்வர் வந்து ஏற்கனவே தமிழக அரசின் சார்பாக வைத்த கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கிற இடமாகத்தான் அது இருக்கும். அந்த இடத்துக்கு போறாரு. கூட இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த முதல்வர்கள் எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு அந்த இடத்திலே கிடைக்கிற பொழுது இது ஒரு பெரிய அழுத்தத்தை பாஜகவிற்கு கொடுக்கும். நாம் எதிர்பார்த்ததை விட நிதி ஆயோக் வந்து இவங்க ஏதாவது கேள்வி கேட்ட போறாங்க, கோர்ட்டுக்கு இந்த பணம் 2187 கோடி ரூபாய் கல்விக்கு கொடுக்காததுக்கு நீதிமன்றம் போறாங்க. அப்படித்தானே? அதுக்கு நீதிமன்றம் போறதா அறிக்கை கொடுத்துருக்காங்க, ஃபைல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அப்போ இந்த மாதிரியான அழுத்தங்கள்லாம் வர வேண்டாம். ஒழுங்கா அவர் வர்றாரியாயோ, ஒழுங்கா அவர் கேட்கறத கொடுத்துருங்க, அவர் பாட்டுக்கு இங்கே வந்து எல்லா முதல்வர்களையும் சேர்த்துற போறான்னு ஒரு பயத்தை கொடுக்கணும். இது ஒன்று. இரண்டாவது, இதில் எனக்கு என்ன ஒரு புரியாத விஷயம்னா, அந்த கூட்டணி பற்றி பேசும்போது மதிமுக சார்பாக ஒரு சொன்னார் நண்பர் ஜவஹர் அலி. அது சொன்னது வேற ஒரு தலைவர், அது மதிமுக தலைவர் வைகோ சொன்னதில்லை. அது நல்லா தெளிவாக யார் சொன்னாங்கன்னு நீங்கள் வேணால் படித்து பார்த்துட்டு யார் சொன்னாங்கன்னு இப்போ உங்களுக்கு சொல்ல முடியும் என்றால் ஒரு நிமிஷம் சொல்ல கடந்து வாங்க வார்த்தை சொன்னீங்க. அடுத்து என்ன சொன்னீங்க? அடுத்து என்ன சொன்னீங்க? கூட்டணி வைப்பது என்பது தாயோடு உறவு கொள்வதற்கு சமம் சொன்னது தவறான தைரியம் இருந்தால் இந்த இரண்டாவது சுற்றுலா அந்த கருத்தை சொன்ன தலைவர் பேரை சொல்லுங்க. தவறான செய்திகள் விட்டுங்க. கடந்து வாங்க. வைகோ போன்று வேற எந்த தலைவரும் எதிர்த்தோ அவ்வளவு மோசமா ஆரோக்கியமா போறேன் அவர்கிட்ட. அதுக்கு மேல இதை விடுங்க சார், இதை விட்டு நாம இதுக்குள்ள வருவோம். நான் வரேன், இருங்க. பரந்தாமட்ட கேட்டு கூப்பிட்டு 5 பேரும் ஒரே நிலையில பேச வைக்கும்போது எனக்கு வாய்ப்பு 5 பேரும் ஒரே நிலையில பேசல. சுமந்த் மாற்று கருத்தை வச்சாரு. இந்த விவாதம் நல்லா இருக்காது. சுமந்த் மாற்று கருத்தை தான் வச்சாரு. விவாதம் நல்லா இருக்காது. 5 பேரும் நிச்சயமா வந்து 5 பேரும் ஒரே கருத்தெல்லாம் பேசல. சுமந்த் வேற கருத்தை வச்சாரு. இல்ல எனக்கு பதில் சொல்றதுக்கான நிச்சயமா ஒரே ஒரு விஷயம் நிச்சயமா நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப 5 பேர்ல 4 பேர் 50 நிமிஷம் பேசுறாங்கன்னா எனக்கு 5 நிமிஷம் தான். ஒரே ஒரு ஜவஹர் அலி சுமத்து மாற்று கருத்து தான் முன்வச்சாரு. என்ன பயன் இருக்க போகுது? சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிடுறேன். அடுத்த சுற்றுக்கு சிறப்பா இருக்கும். இப்போ 2014க்கு முன்பாக அமைந்த கூட்டணிகளுக்கும் 2014க்கு பிறகு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய கடந்த இந்த ஆட்சியில் இருந்த 2 இந்த 3வது நடைமுறையில் இருந்த ஆட்சியில் வந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்ததற்கு பிறகு இன்றைக்கு திராவிட மாடலா பாசிசமா அப்படிங்கிற ஒரு கட்டத்தை
தமிழகத்துக்கு கருத்தியல் ரீதியான தேர்தல் களமாக சமைத்ததற்கு பிறகு ஏற்படுகிற கூட்டணிக்கும் அதற்கு முன்னால் கடந்த காலங்களில் அமைத்த கூட்டணிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இன்னைக்கு மதிமுக போன்ற இயக்கங்கள் நாங்கள் எவ்வளவுதான் திமுக மீது குற்றச்சாட்டு வைச்சிருந்தால் உண்மை, அதையெல்லாம் தாண்டி திராவிட இயக்கங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வருகிற பொழுது பாசிசம் இந்த மண்ணில் படிந்து விடக்கூடாது, தூசியாக கூட பதிந்து விடக்கூடாது என்பதற்கு நாங்கள் போர்க்களத்திற்கு வருகிற பொழுது கடந்ததை மறந்து எதிர்கால சமூகத்தினுடைய விடியலுக்காக போராடுகிறதற்கு கூட்டணி சேர்வதற்கும் மற்ற பேசையில் கொஞ்சம் எடப்பாடி உட்பட நான் அதிமுக காரனுக்கு சொல்றேன், இன்னும் எவ்வளவோ இருக்கிறது பேசுவதற்கு. அதையெல்லாம் விட்டு இந்த ஞானசேகரே இந்த அண்ணா பல்கலைக்கழகம்னு இந்த அளவிற்கு கீழே போய் பேசக்கூடிய அளவிற்கான நீங்கள் இறங்கி போவது என்பது எப்படி பேசலாம். மக்கள் பிரச்சனையை பேசலாம், மக்கள் பிரச்சனையை பத்தி பேசலாம். அதாவது பிஜேபியோட கூட்டணி வைக்காதவங்கள இவங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்காதவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுறாங்க. இப்போ அவங்களுக்கு பாயசமா போயிருச்சா? ரைட், பரந்தாமட்ட மிக முக்கியமான வேற ஒரு விஷயத்தை நான் கேட்கணும். இதுல வந்து ஒரு அழுத்தம் இருக்குது முதலமைச்சருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை சுமந்த் முன் வச்சாரு. அதே நேரத்தில் வந்து காரை செல்வராஜ் சொன்ன விஷயம் வந்து முதலமைச்சர் போறது அப்படிங்கிறது அங்க பாஜகவுக்கு தான் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமா, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசு நடத்துகிற நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறத ஒரு அரசியல் பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு நெரேட்டிவை இவங்க செட் பண்ணி இன்றைக்கி விவாதம் பண்ணுறாங்க. சுமன் சார் சொன்ன கருத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கலாக வந்து ஜவஹர் அலி சார் ஒரு சில விஷயங்களை சொன்னார். முதலமைச்சர் வந்து கீழ்த்தரமாக பேசினார், அதெல்லாம் கூட நான் கடந்து போகிறேன், விட்டுருங்க. மோடி கடந்த முறை முதலமைச்சர் சந்தித்தது வந்து சனாதன எதிர்ப்பு வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளுக்காக போய் உட்காந்து பேசிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தான் இன்றைக்கி அதை வந்து நாங்கள் வந்து மீட் அவுட் பண்ணி கெட் ஓவர் பண்ணி வந்துட்டுருக்குறோம். அது வந்து யாரும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடி வந்து இந்த ரெய்டுக்காக தான் வந்து ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. யார்? சுமன் ஸ்ரீராமன் சாரும் சரி. சுமன் ஸ்ரீராமன் சார் ஆரம்பத்தில் சொல்லும் போது வந்து போகிறது நல்ல விஷயம், அப்படி இப்படி வந்து கடைசியில் இதை ஜோடிச்சு பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை கொண்டாந்து விட்டுட்டார். இப்போ நான் கேட்குறேன், இடி ரெய்டு எப்போ வந்தது? இந்த நிதி ஆயோக்குடைய மீட்டிங் எப்போ ஃபைனலைஸ் பண்ணுறாங்க? இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு சார். இடி ரெய்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போது ஜவஹர் அலி சார் பேசுகிறாருன்னா அது பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். ஆனால் ஒரு எஜுகேட்டட் பர்சன்ஸ் சுமன்ஸ் மாதிரி ஆட்கள் வந்து இடி ரெய்டுக்காக வந்து நிதி ஆயோக்கில் போய் உட்காந்து பேசுகிறாங்கன்னா அக்ராஸ் த டேபிள் எங்கள் முதலமைச்சர் இந்த மாதிரி டாஸ்மாகில் வந்து விசாகனை விசாரிச்சிங்க நீங்கள் தப்பு, இடியில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கீங்க தப்பு, இதெல்லாம் பேச போகிறாங்க. ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளோ மணி நேரன்றது டிசைட் பண்ணி டெடிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு விஷயத்தை பற்றி பேசணும். கடந்த காலங்களில் ஏன் போல அப்படிங்கிற விஷயத்தை நான் முதல் சுற்றில் சொல்லிட்டேன். அது தவறி இருக்கும், அவருக்கு கேட்டிருக்காது. என்னுடைய ஏர்லியர் சுற்றை அவர் பார்த்து பாடட்டும். ரெண்டாவது வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து ஜப்பானுக்கு இவங்க போகும்போது முதலமைச்சர் போகும்போது ஆல்டர்னேட்டிவாக முடிச்சிடறேன் ப்ளீஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்து நாங்கள் வந்து நாமினேட் பண்ணலான்னு சொல்லி கேட்டபோது அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்க்கு பர்மிஷன் கொடுக்கல. இதுதான் கடந்த விஷயம். நான் கேட்குறேன் இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சுமன் சார் சொன்னார். இது பொலிட்டிக்கல் செட்பேக்கை வந்து கன்சர்ன் பண்ண வேண்டிய விஷயம் டிஎம்கே, நாட் சுமந்த். பொலிட்டிக்கல் செட்பேக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது ஏடிஎம்கே, நாட் சுமந்த். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் பர்டிகுலர் அபவுட் சுமந்த் மாதிரி பார்வையாளர்கள் டிவியில் வந்து பேசக்கூடியவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இன்னொரு விஷயம், இது பொலிட்டிக்கல் செட்பேக்கே கிடையாது. இன்னைக்கு காலையில் அவரோட பார்வையை அதை முன்வைக்கிறார். இருக்கட்டும், கரெக்ட், அதான் சொல்கிறேன். அவர் பார்வை, அந்த பார்வை தப்புன்னு சொல்ல வரல, அந்த பார்வை தேவையான்றதை கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏன்னா வி ஆர் நாட் ஆன் எனி பொலிட்டிக்கல் கலர். நான் யாரையும் ஒரு பர்சனலைஸ் பண்ணி பேசலை. ஒரு விஷயம் கேட்டுங்க, இதை பொலிட்டிக்கல் செட்பேக்குங்கிறத விட நாங்கள் பொலிட்டிக்கலாக நாங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆளுமையோடு போகிறோம். இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து மாநில கல்விக் கொள்கை வந்து புதிய கல்விக் கொள்கை வந்து எங்கள் மாநில கல்விக் கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்றது மட்டும் இல்லை, ஒரு நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் புதிய கல்விக் கொள்கையை வந்து கண்டித்து எதிர்த்து அதற்கு பாதகங்களை மத யானைன்னு சொல்லி புத்தகம் எடுத்துன ஒரே அமைச்சர் கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டு அமைச்சரை தவிர இந்தியாவில் எந்த அமைச்சர் இருக்காங்க? அந்த புத்தகம் வெளியிடுற அளவுக்கு எங்களுக்கு முதுகெலும்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அந்த விழாவுக்கு வந்து பேசின உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி என்ன பேசினார்? இன்னைக்கு ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு எதிரான அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக எடுக்குகிற நடவடிக்கைகள்லாம்
ஓங்கி அடித்து நிற்கக்கூடிய டால் லீடர் MKS சொல்லி பேசியிருக்கிறார். எங்களுக்கு எங்க சார் பொலிட்டிக்கல் செட்பேக் இருக்கு? பொலிட்டிக்கல் செட்பேக் இல்ல, we are பொலிட்டிக்கல் மைலேஜ் தான் எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு காலையில உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறோம், வட்டியோட கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். எந்த மாநிலம் கேட்டிருக்கு வட்டியோட கொடுக்க சொல்லி? எதுக்கு? புதிய கல்விக் கொள்கையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நாங்கள் வந்து உங்களுக்கான கொடுக்க வேண்டிய 2152 ரூபாய் கோடியை நான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. நாங்கள் எவ்வளோ தினமே கேட்குறோம்? 2249 கோடியை வட்டியோட கொடுங்கன்னு கேட்குறோம். இப்போ எங்க சார் எங்களுக்கு பொலிட்டிக்கல் செட்பேக் இருக்கு? இன்னொரு விஷயம், இப்போ வந்து டாஸ்மாகை பற்றி இவங்க பேசுகிறாங்க, அல்லது வந்து மது விற்பனைகளை பற்றி பேசுகிறாங்க. சார் இந்தியாவில் பாஜக, ஒரு நிமிஷம் முடிச்சு, இந்தியாவில் பாஜக ஆளுகிற மாநிலங்களை மதுவே விற்பனை செய்யலையா? அங்கெல்லாம் பிரச்சனையே இல்லையா? அப்போ மாநிலங்கள் எது எதிர்க்கட்சி மாநிலங்களா இருக்கோ அங்க மட்டும் தான் ஈடிங்க வேலை செய்யுமா? அங்கதான் வந்து சிபிஐ வேலை செய்யுமா? அந்த கேள்வி நாடு முழுவதும் இருக்குது. நேற்றுக்கு கேரளாவில் காரை செல்வராஜ் சொன்ன மாதிரி வந்து வட மாநிலங்களில் வந்து லஞ்சம் மாட்டியிருக்காங்க, தமிழ்நாட்டில் கேரளா அரெஸ்ட் பண்ணியிருக்குது இடி ஆஃபீஸரை போன வாரத்தில். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு வந்து நான் வந்து சுமந்த்க்கு பதில் சொல்கிறேன், சுமந்த் மூலியமாக நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு பொலிட்டிக்கல் செட்பேக் கிடையாது, எங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ். பாஸ்ட் மீட்டிங்ல ஏன் நாங்க கலந்துக்கலன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணா, என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்பீச்சை எடுத்து போட்டு கேளுங்க. ரெண்டாவது, இப்ப வந்து ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொல்லி சுமன் சொல்றாரு. எங்களுக்கு எந்த அழுத்தமும் கிடையாது, எங்களுக்கு அவசியம் இருக்கு. இப்போ போன முறை நாங்க போலன்றதை வந்து பாய்காட் பண்றத வந்து வெளிப்படையா அறிவிச்சு பாய்காட் பண்ணோம். இப்போ நாங்க அங்க போய் எங்களுடைய குரலை நாங்க ரெஜிஸ்டர் பண்ண போறோம். இப்போ சுமந்த் என்ன கேளுங்க, சுமந்த் கேளுங்க. இப்போ சுமந்த் கேள்வி இல்லைங்க, 3 பாயிண்ட். நான் வந்து செட்பேக்குங்கிற வார்த்தையை ஒரு வாட்டி கூட பயன்படுத்துறேன். நான் சொன்னது சாஃபனிங் ஆஃப் ஸ்டாண்ட். சாஃபனிங் ஆஃப் ஸ்டாண்ட், இறங்கி வருதுங்கிறது தான் சாஃபனிங் ஆஃப் ஸ்டாண்ட். நீங்க சொல்லும்போது நான் எழுதிக்கிட்டேன் சுமந்த் சார். They are different. நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம், அப்புறமா நைட் 10 மணிக்கு மேல போட்டு பாருங்க. ஓகே, we will get over. Next, நீங்க டேப்ப போட்டு பாருங்க. மூணு முறை நான் சொன்னது சாஃபனிங். நான் சொன்னது ஒரு ஸ்டெப் இறங்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொன்னது. அதை கிளாரிஃபையும் பண்ணேன். பட் நிச்சயமா அது வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளாதது உங்கள் விருப்பம். ரெண்டாவது பாயிண்ட், அழுத்தமே இல்லை அப்படின்னா இந்த டாஸ்மாக் விவகாரத்தை பத்தி எதுக்காக நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐக்கு போக கூடாது? மிக நிதி ஆயோக் ஒரு நிமிஷம் சார், டாஸ்மாக் சம்பந்தல எஜுகேட்டட் டாக்டர் சுமன் எஜுகேட்டட் சுமன் லேர்ன்ட் சுமன், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. சும்மா லேமன் மாதிரி பேசாதீங்க. டாஸ்மார்க்கினுடைய விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போறது இஸ் டிஃபரண்ட். நீங்க நிதி ஆயோக்கு நாங்க போய் பேசுறது விஷயம் கொஞ்சம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷங்க. நான் ஆமாம் படிச்சிருக்கிறதால தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க. நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நீங்கள் தயவு செய்து இன்டரப்ட் பண்ணாதீங்க. நான் பேசி முடிச்ச அப்புறம் நீங்கள் பேசுங்க. ஒரு நிமிஷம். அடிப்படையாக எந்த விதமான அழுத்தம் இந்த அரசாங்கத்தின் மீது இந்த டாஸ்மாக் பிரச்சனையில் இல்லை என்றால் உறுதியாக அவ்வாறு இருக்கிறது என்று கூறிய பல பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் பிடிச்சி ஒரு சோஷியல் மீடியா கமெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இப்போ உங்க பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் யாரு? உங்கள் பத்திரிகையாளர், உங்களுக்காக தினமும் பேசிக்கொண்டிருக்கிறவர் தொலைக்காட்சியில். அவர் சொல்றாரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு போஸ்ட் கார்ட்டூன் போடுறாங்கிறது தனிப்படை அமைத்து அவங்க கைது பண்ணப்படுகிறார்கள். ஏன் இந்த இவ்வளவு பேர் கடந்த ஒரு வார காலம் 4 நாட்களாக எத்தனை பேர் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யூடியூப்ல? இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, இவரை பிடிக்க போறாங்க, அவரை பிடிக்க போறாங்க. இருங்க என்ன, நீங்க எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க. இந்த 6 பேர் மேல நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அவர்கள் கூறிய விஷயங்கள் எல்லாம் அவதூறு அப்படின்னு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அதுதான் நான் பதில் சொல்றேன். அங்கதான் வருது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க யாரு கேக்குறதுன்னு கேக்குறீங்க பாருங்க. அதுதான் அங்கதான் பதில் சொல்றேன். அதுதான் இல்ல, ரொம்ப முக்கியமான யாரு கேக்குறது சொல்றேன் சார். அவர் யாரு கேட்ட கேள்விக்கு நான் கேட்ட கேள்வி கேக்குறது நான் கேக்குறேன் பதில். நீங்க யார் அந்த கேள்வி கேட்கறதுங்கிறது வந்து ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்குன்றது தெரிஞ்சுதான் பேசுறேன் சார். சுமன் சார், நீங்க யார் அந்த கேள்வி கேட்கறதுன்னா புரியுதுங்களா? ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நீங்க யார் அதை கேட்கிற கேள்வி தெரிஞ்சுதான் நான் கேட்கறேன். எதுக்கு தெரியுமா கேட்கறேன்? இங்க பாருங்க, ரெய்டு வர்றங்கிற விஷயத்த நாங்க கோர்ட்டுக்கு போறோங்கிறத
எங்களுக்கு நிதி ஆயோக்கு போகிறதுக்கு அழுத்தம்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமான வாதம். நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் பத்திரிகையாளர் நக்கீரன் பத்திரிகை பிரகாஷ்னு சொல்கிறீங்களே, எந்த பத்திரிகையாளரும் வந்து ஒரு அரசின் மீது விமர்சனம் செய்வதற்கு உரிமை உண்டு. அவர் இந்த மந்திரிங்க உள்ள போறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்னு சில கருத்துக்கள் சொல்றாங்கன்னா ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கு. நாங்க ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறதுனால தான் நாங்க அமைதியா இருக்கோம். ஜெயலலிதா மாதிரி இந்து ராமெல்லாம் கொண்டு போய் ஓட ஓட விரட்டி கைது பண்ண மாதிரி நாங்க கிடையாது. அடுத்து இருங்க எங்க இருங்க சுமந்த் உங்களுக்கு போறீங்க இருங்க ஜவஹர்லால் சுமந்த் உங்களுக்கான நேரத்தை உரிமை இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இந்த கேள்வி உங்களுக்கு தேவையில்லாதது. எடப்பாடி பழனிசாமியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க வேணா கேட்கலாம். ரைட், அவ்வளவுதான். சுமந்த் வந்துறேன். ஜவஹர்லால் ரொம்ப நேரமா குறுக்கிடுறாரு. I think it is enough for you. ரைட், ஜவஹர்லால் சுமந்த் சார் வந்துறேன் சார், இருங்க சார். ஜவஹர்லால் அதாவது இப்போ 4 பேரை வச்சுக்கிட்டு இல்ல நீங்க நேரா மேட்டருக்கு வாங்க. அந்த மேட்டர் இல்ல, இது விவாதத்துல கலந்து பிரயோஜனம் இல்லங்க. நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு வச்சுட்டு தான் சரி வாங்க விஷயத்துக்கு வாங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி திமுக காரங்க எப்படி வார்த்தைகளை மாத்துறாங்களோ அதே மாதிரி தான் கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் அவங்களுக்கு சாதகமா பேசுறது அவங்களுக்கு வழக்கமா வச்சிருக்காங்க. நீங்க போன முறை ஸ்டாலின் சொன்ன வார்த்தை, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். இல்ல இந்த முறை புறக்கணிக்கலையா? புறக்கணிக்க மாட்டோம், புறக்கணிக்கிறேன்னு யாரோ சொல்லிருக்காங்க. அதே போன முறை பண்ணிருக்கலாம்ல. போன முறை நாங்க எதிர்ப்பு வந்து புறக்கணிச்சு. சரி ரைட் ஓகே நல்ல விஷயம். சரி ஓகே முடிங்க. சாரி நீங்க நாங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்க மாட்டோம்னு மோடி சொல்லிருக்காரா? அமித்ஷா சொல்லிருக்காரா? இல்ல நீங்க கேட்ட நிதியை கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை கொடுத்திருக்காங்களா? ஏதாவது பண்ணிருக்காங்களா? இப்ப போய் கலந்துக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய உள்நோக்கு உங்க எந்த பயத்துல போய் கலந்துறீங்க? ஒண்ணு அந்த பயத்தை சொல்லுங்க. நான் விருங்க சார், உங்களுக்கு பயமா நான் சொல்லவா? ஒரு நிமிஷத்துக்கு இது பண்ணாதீங்க. நீங்க அடுத்து எங்க பயத்தை நான் சொல்றேன். அடுத்து நிதி ஆயோக் கூட்டம் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணது அப்படின்னு சொல்றாரு. அப்ப முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி சிஎம் சொல்லிட்டாரா நான் நிதி ஆயோக்குள்ள கலந்துக்க போறேன்னு சொன்னாரா? இல்ல அப்படி இல்லங்க. அப்படி இல்ல சார், ஃபிக்ஸ் பண்ணது முன்னாடி. இது வரைக்கும் கலந்துக்கிறேன்னு மாட்டேங்க. எப்போ நீங்க டாஸ்மாக் நீங்க ரெய்டு போச்சோ இப்போ உங்களுக்கு அவசியம் அங்க போய் அதே சார் பேச அந்த சார் எல்லாமே ஒரு அந்த பிள்ளைய காப்பாத்த போறீங்க. இருங்க சார் இருங்க சார், நான் முடிச்சிடுறேன். நான் முடிச்சிடுறேன். சரி முடிங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த 30,000 கோடி அப்படியே பெண்டில தான் இருக்கு பிடிஆர் சட்டத்துல. அதாவது அதனால வந்து இப்பதான் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்றாரு நாங்க போகணும்னு அவசியம். நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நல்ல ஆங்கிலம் தெரிஞ்சவர் தானே? என்ஆர்எஸ் ஆங்கிலம் தங்கம் தெரிஞ்ச அவர் அனுப்பியிருக்கலாமே. இல்ல புரிஞ்சுக்கிறாமல்ல. சரி இதுக்கு முன்னாடி நீங்க முதலமைச்சரா இதற்கு முன்பாக ஒரே ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் வச்சிருந்தார். 2006க்கு பிறகுதான் அன்பழகன் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி முதல்வர் ஆக இருந்த போது போய் கலந்துக்கிட்டார். ஒரே ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அதாவது தமிழ்நாடு கேட்ட ஏதாவது பாஜக செஞ்சிருக்கா? இந்த திமுக அரசு கேட்ட எதையாவது பாஜக செஞ்சிருக்குதா? எதுவுமே செய்யல. அப்படி இருந்து இப்ப ஏன் முதலமைச்சர் போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாத ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி வைக்கிறீங்க. ஏங்க நீங்க அது குற்றச்சாட்டு என்பது முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. சரி, அந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல மத்திய அரசாங்கம் அப்ப செய்யல, அப்ப எது செய்யல சொல்றதுக்காண்டி போறேன். இல்ல நான் போய் கேட்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றதுக்காண்டி போறாரு. நான் போய் கேட்டா கொடுத்துருவாங்க, முன்னாடி கேட்கல அப்படின்னு கேக்குறாங்கல. ஒண்ணு முடிச்சிட ஒரே ஒரு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுக்காக இது வரைக்கும் போகல. இப்ப அவர் போறாருன்னா தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போறாருங்கிறதா எல்லோரும் பேசுறாங்க. சொல்லிட்டீங்க சார், பதில் சொல்லுங்க சார். புதுசா என்ன பேசுறீங்க சார்? அதாவது அந்த சார், அந்த தம்பி, அந்த பிள்ளை இவங்களுக்கெல்லாம் காப்பாத்தலண்டா குடும்பமே உள்ள போகணுங்கிற நிலைமை இவங்களுக்கு வந்து. அதனாலதான் இப்ப திமுகவுக்கு ஆதரவா பேசியிருந்த பத்திரிகையாளர்னா இன்னும் 6 மாசத்துல 5 அமைச்சர்கள் உள்ள போயிருவாங்க. அதே ரிப்பீட் ஆக வேண்டாம். இல்ல இது முக்கியமான விஷயம். சரி, இவங்க ஒரு விஷயம் ஜவஹர்லால் பாயிண்ட்ல வந்து ஒரே ஒன்று மட்டும் தான் ஒரு வேலிடான ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு ஐ திங்க் வேலிடான क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்காரு.
உங்களுக்கு முதலமைச்சர் மக்கள் பிரச்சனையே வேலையிட தெரியாது சார், அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? சரி இருங்க இருங்க. அதாவது வந்து நாங்கள் ரைடுக்கு பயந்துக்கிட்டு ஈடிக்கு பயந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து முதலமைச்சர் போய் இந்த கூட்டத்துக்கு போகிறாங்கன்றதெல்லாம் வந்து எல்லாமே வந்து குழந்தைத்தனமான வாதம், சிறுபிள்ளைத்தனமான வாதம். திமுக மாதிரி ஒரு இந்தியாவில் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் நெருக்கடியும் எதிர்க்கு அரசியலும் பண்ண ஒரு கட்சி எதுவுமே கிடையாது. எமர்ஜென்சி காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒன்றிய அரசினுடைய எதேச்சி அதிகார மனப்பான்மையை வந்து எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி திமுக மட்டும்தான். இதில் வந்து யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. இவங்க என்ன அரசியலுக்கு வேணால் சொல்லிக்கலாம். அது நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் யாரும் இடி சம்மந்தப்பட்ட கேசஸ் யாரும் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, முடியாது. அதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க, அரசியல் திசை திருப்புறாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டது இல்லையா, இன்டெலெக்சுவல் கொஸ்டின் சொல்லி கேட்டது இல்லையா, ஏன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க அனுப்பக்கூடாதுங்க சார். 2023 ஜப்பான் நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் போகிற பயணம் இருந்ததுனால போக முடியாத காரணத்துக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எங்களை அனுப்புகிறோன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். நான் போன சுற்றுல சொன்னேன், இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் மெம்பர் சார். ஆன் பிகாஃப் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் கலந்துக்கணும்னா அந்த ஒன்றிய அரசாங்கம் பெர்மிஷன் கொடுக்கணும் சார். இந்த மாதிரி திமுக கேட்டதுக்கெல்லாம் இவங்க பர்மிஷன் கொடுக்கல சார். நான் எந்தெந்த வருஷத்துல நாங்க போக முடியல நீங்க பேசிட்டீங்க. ஒரு நிமிஷம், திமுக ஆட்சி காலத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் போயிருக்காங்க. இருங்க, பெர்மிஷன் கொடுத்து போறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் கலந்துக்கிறாங்க. அதற்கான அனுமதியை ஒன்றிய அரசு கொடுக்கணும், இந்த தடவை கொடுக்கலன்றாரு. நீங்க கேட்டிருந்தீங்க தானே? நான் தான் சொல்றேன், கேட்டு எங்க கேட்டீங்க? அப்படியே நோய் நோய் பேசணும் அர்த்தம். அப்புறம் என்ன? இப்ப கம்பளர் என்னால தயவு செய்து சாதகமா ஒரு விஷயத்தை மாத்திட்டு மக்களை நீங்க அனுமதி கேட்டீங்க, கொடுத்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர், கொடுக்கலன்றாரு. ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் நிதி பொறுப்பை கையாளக்கூடியவர். அவர் அனுமதி பெற்று போனார். அதற்கு முன்னாடி ஜெயக்குமார் அண்ணனும் போயிருக்கிறார் சார். அனுமதி பெற்று போனாங்கன்னு சொல்றேன், நாங்க கேட்ட அனுமதி கொடுக்கலன்னு சொல்றேன். என்னங்க அர்த்தமற்ற வார்த்தை பேசுறாரு. அடுத்த கடத்துக்கு போவோம். ரெண்டாவது விஷயம், இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை போய் முதலமைச்சர் பேசணுமா வேணாவா? மக்கள் மத்தியில பேசுங்க, அரசியலை கடந்துருவோம். நீங்க அதிமுக நாங்க மக்கள் பிரச்சனை பேசுங்கன்னு சொல்றோம், நீங்க குடும்ப பிரச்சனைக்கு பேசுங்க. அப்போ ரைட், குடும்ப பிரச்சனை பேச இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல எல்லா மாநில முதலமைச்சர் உட்கார்ந்துகிட்டு அவங்க எல்லாருடைய குடும்ப பிரச்சனைக்கு தான் வந்து கூட்டுறாங்க. அங்க கூட்டத்துல கடைசி முறை ஏங்க இப்படி ஒரு அறிவுபூர்வமான ஆர்குமெண்ட் வைக்க மாட்டாங்க. ஒரு அறிவுபூர்வமான ஆர்குமெண்ட் வைக்க மாட்டாங்க. ஒரு தமிழ்நாடு இந்தியா முழுவதும் முதலமைச்சர் போய் உட்கார்ந்துகிட்டு சந்திச்சாரா இல்லையா ஸ்டாலின்? எஸ், சந்திச்சார் சார். சந்திச்சார், தனியா சந்திச்சாரா இல்லையா? இல்ல சார், அது அப்பாயின்மெண்ட். நான் கேட்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசுறேன். அது என்ன அவசியம் வந்தது? மறுபடியும் சொல்றேன், முதலமைச்சர் போய் பேசினது இந்த கல்விக் கொள்கையின அரசு அதிகாரிகள் இல்லாம. சார் ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அரசு அதிகாரிகளோடு தான் போனோம். அரசு அப்படின்னு அஃபிஷியல் மீட்டிங் தான் இது. நாங்கள் என்ன பேசணுன்றத மினிட்ஸ் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி பற்றின விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான பணங்களை கொடுங்கணும்னு சொல்லி நாங்கள் பேசியிருக்கிறோம். பேசிட்டு வந்த பிறகு மெட்ரோ ரயில் பணங்களை விடுவிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் உங்களை மாதிரி சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது எதுக்கு போனோன்னே தெரியாம கார் மாறி மாறி போய் வேற வண்டியில போய் அமித்ஷாவை நாங்க பார்க்கல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கட்ட முடியல சார், என்னால இருங்க சார், தொண்டை வலி சார், இருங்க சார். அதாவது நீங்க வந்து இருங்க சார், நீங்க வந்து போன முறை புறக்கணிச்சிட்டீங்க, இந்த முறை ஏன் போறீங்கன்னு எல்லாருமே கேக்குறாங்க. இருங்க சார், 3 வருஷம் போகாதுன்னு நான் சொல்லிட்டேன். போன முறை புறக்கணிப்புன்னு சொல்லிட்டு போகல. இந்த முறை ஏன் போறீங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியணும். நான் கேட்கறேன், சட்டமன்ற கூட்டத்தோட நடக்குது. சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு பிரச்சனையை கிளப்பி சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்யறாங்க. ஒரு நாள் போறாங்க, அரை நாள் போறாங்க, அடுத்த நாள் வராங்க. அப்ப வெளிநடப்பு செஞ்சிட்டீங்களே, நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? என்ன சார் ஆர்குமெண்ட் பண்றாங்க இவங்களா? ரைட். இன்றைய விவாதம் தொடர்பா நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன்வைச்சிருந்தோம். என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு தொடர்ந்து விவாதிக்கலாம். தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்தவே டெல்லி பயணம், என்னாலும் உரிமை கொடியை ஏந்துவேன், ஊர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அளித்திருக்கிற விளக்கம் அப்படிங்கிறது மாநில உரிமைக்கான முழக்கம் அப்படின்னு சொல்லி 72% பேரும், இது எடப்பாடிக்கான பதிலடி அப்படின்னு சொல்லி 14% பேரும், சர்ச்சைகளுக்கு முடிவு கட்ட அப்படின்னு சொல்லி 14% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. அருணன் சார், உங்களோட பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து ஜவஹர் அலி திரும்ப இது வந்து மாநில உரிமைக்கான முழக்கமெல்லாம் கிடையாது, இது வந்து குடும்ப நலனுக்காக அப்படிங்கிறது தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களோட கருத்து அதில் என்ன சார்? இல்லை, ஜவஹர் அலி ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். ராஜா, நீங்கள் கூட அதை சுட்டி காண்பிச்சிங்க, அதுக்கு அவர் சரியாக பதில் சொல்லலை. அவர் ரொம்ப அழகாக சொன்னார், என்னையா இந்த மோடி அரசு தமிழ்நாட்டு உரிமை எதையா ஒத்துக்கிருச்சு, என்ன அவங்க கொடுத்துட்டாங்க,
நம்ம கேட்டதை ஏதாவது கொடுத்தாங்களா? ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னார் பாருங்க, அற்புதம்ல. அந்த ஆட்சியை நடத்துகிற பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சியின் சார்பாக பேசுகிறவர் எவ்வளோ அழகான அந்த உண்மையை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. அருமை. அடிப்படையான விஷயம் இதுதான். நீங்கள் வந்து அவர் ஊகத்தின் அடிப்படையில் சொன்னால் இது யாராவது பதில் சொல்ல முடியுமா? இது இப்போ மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, அவங்க நிரூபிக்கட்டும். இதன் காரணமாக தான் போனார். நான் அதான் சொல்லுவேன், ஒரு கூட்டத்தை, ஒரு அரசு ரீதியான கூட்டத்தை ஒரு மாநில அரசு புறக்கணிக்க உரிமை உண்டு. ஒரு கூட்டத்தை புறக்கணித்த காரணத்தினாலே அடுத்த கூட்டத்துக்கு போகக்கூடாது என்று இல்லை. புறக்கணிப்பு ஒரு வகையான போராட்ட உத்தி என்றால் போய் அங்கே மாநில நிதி உரிமை பற்றி பேசுவேன் என சொல்லிவிட்டு போவதும் ஒரு போராட்ட முறைமை. அப்படித்தான் நான் பார்க்குறேன். இப்போ நண்பர் சுமன் ஸ்ரீராமன் ஒரு விஷயத்தை அழகாக சொன்னார். இப்போ இந்த குடும்ப விவகாரம், இந்த இடி ரைடுக்கு அவர் ரொம்ப அப்படியே சொல்லி வரும்போது ஒரு சொன்னார் பாருங்க, ஆகா இது ஒரு அழுத்தம் இருக்குது, இதில் வந்து காரியங்கள் நடக்கணும். கடைசியாக ஒரு வாக்கியம் சொன்னார், இந்த இடி ரைடெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகவும் கூடும், அப்படி பல கேஸ் ஆகிருக்குன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் அருமை. ஏன்னா அந்த புள்ளி விவரம்லாம் இருக்குது. இந்த இடியில் வந்து ஒரு 1% கூட வந்து தண்டனை வாங்கி தரல. பெரும்பாலும் இவங்க எதிர்கட்சிக்காரங்கள் மீது தொடுக்கிற வழக்குகள் பூராமே வந்து அரசியல் மிரட்டலுக்காக. அதுவும் இந்த விவகாரம் வந்து 2017 அதிமுக காலத்திலிருந்து வருது. இதில் எது என்னென்ன ஆக போகுதுன்னு அவங்க நிரூபிக்கட்டும். எங்கள் கட்சியை பொறுத்தவரை ஐயா ஈடிக்கு ரைடு பண்ண உரிமை உண்டா செய்யி, சிபிஐக்கு ஆய்வு செய்ய உரிமை உண்டா செய்யி, வருமான வரித்துறைக்கு உரிமை உண்டா செய்யி, ஆனால் நிரூபிக்கணும் இல்லையா? நிரூபித்து தண்டனை வாங்கி தாங்க. யாராக இருந்தாலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது கூட தான் இவ்வளோ வழக்குகள் இருக்குது. அப்போ அது எல்லாமே செய்யுங்க. அது ரெய்டு போனதுனாலே அவங்க எல்லாம் குற்றவாளிகள்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் வந்து ஜவஹர் அலி சொல்லி அதை கொண்டாந்து ஒரு ஊகத்தின் அடிப்படையில் இப்போ போகிறதுக்கு வந்து முடிச்சு போடுவது என்ன நியாயம்? ஆகவே இதனால் அழுத்தம் வந்துருச்சுன்னு சுமன் ஸ்ரீ சொன்னார்னா அது என்ன போய் சொல்கிறது? இன்னொரு பாயிண்ட் அவர் வந்து முதலமைச்சரே சொல்லியிருக்காரியா, ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணங்கி செயல்பட்டால் தான் ஒரு மாநிலம் வளரும் என்று அவர் பொதுவாக சொன்னது. இப்போவும் அது சரிதான். நான் கேட்குறேன், அதில் ஒன்றிய அரசும் இணங்கி செயல்படணும்ல. நான் பழைய கதைக்குள்ளெல்லாம் போகலை. இப்போ ஒரு விவகாரம் இப்போ தான் எல்லாரும் பேசுனாங்கல்ல. ஏங்கய்யா, அந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வளர்ச்சிக்கான நிதியாகிய அந்த 2152 கோடி ரூபாய் தரல, அதுக்கு வட்டி தராதனால 140 கோடி, இன்னைக்கு 2290 கோடி சொச்சமாயிடுச்சு. உச்ச நீதிமன்றம் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மாநில அரசு அமுல்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த எங்களால் முடியாது சொல்லியிருக்கா இல்லையா உச்ச நீதிமன்றம்? பிறகு அதை காமிச்சு நிதி தரமாட்டேன்னு சொல்கிறாங்களே, இதுவாயா ஒரு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய இணக்கமான போக்கு? இதை எதிர்த்து எப்படியா போராடாமல் இருக்கிறது? ஒரு பக்கம் அவர் எப்பவுமே சுமன் ஸ்ரீ சொல்வார், நீதிமன்றம் போக வேண்டியதானே, நீதிமன்றம் போயாச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த நிதி ஆயோக் மன்றத்தையும் பயன்படுத்துவேன் என்று ஒரு புதிய உத்தியின் அடிப்படையில் போயிருக்காரு. உடனே இது திமுகவுக்கு அரசியல் ரீதியாக ஒரு மாதிரி அவர் செட்பேக்குங்கிற வார்த்தையை அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அது அரசியல் ரீதியாக இது பின்வாங்கல் ஐயா, அப்படிதாயா மக்கள் பார்ப்பாங்கன்னு ஒரே உற்சாகமாக சொல்கிறாரு. என்னையா இது கூத்தா இருக்குது? அங்கே போய் வந்து முதலமைச்சர் இருங்க ஐயா இப்பதான் விட்டுருக்காங்க. சுமந்த், ஜவஹர் அலி 2 பேருமே உங்ககிட்ட 2 கேள்வியை முன்வைக்க விரும்புறாங்க. பேராசிரியர் சுமந்த், இது நிறைவு பார்வையாவே வச்சுக்கலாம். உங்களோட கேள்வி. என்னுடைய பாயிண்ட் வந்து ஒண்ணுதான், இவ்வளவு நாள் ஒன்று செய்யவில்லை, இப்பொழுது ஒன்று செய்கிறார்கள். மற்ற மேக்ரோ சிச்சுவேஷன் எதுவும் மாறல. அதே அரசாங்கம் மத்திய அரசுக்கு எதிராக நீதிமன்றத்தில் இன்று கூட வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த பழைய பாக்கியை வாங்கிறதுக்கு. அதனால இதுல எந்த விதமான காரணமும் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து பார்க்குற மக்களுக்கு வந்து இல்லாஜிக்கலாக இருக்கும். அது அவரவர் அரசியல் காரணங்களுக்காக இல்லை இது சரிதான், இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அது தப்பே கிடையாது, அவங்க விருப்பம் அது. ஆனால் பார்க்குற மக்கள் நிச்சயமாக இதுக்கு ஒரு லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சிப்பாங்க. அது நேச்சுரல் அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். சரி, கார்த்திக் செல்வராஜ், இதில் வந்து அதாவது இப்போ சிஎம் போகிறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை அப்படிங்கிறது அவரோட வாதமாக இருக்குது. இல்லை, நீங்கள் இந்த விவாதத்திலே செட்பேக் என்ற நிலையில் ஒரு சொல்லை பயன்படுத்திட்டு அப்புறம் சாஃபனிங் ஆஃப் ஸ்டாண்டுன்னு கொண்டு வந்தாங்க பாருங்கள். ஒரு பெரிய இரக்கம். ஒரு செட்பேக் என்கிற நிலையிலிருந்து அவர்களே சாஃபனிங் ஆஃப் ஸ்டாண்ட் அப்படிங்கிற நிலைக்கு வருவதே அவருடைய தடுமாற்றத்தை காட்டுது. அதாவது முதலமைச்சர் போகிறார்,
நல்லது எதுவும் நடந்துடக்கூடாது. அது போயிட்டு வர்றதுக்கு முன்னால் ஏதாவது இந்த மாதிரி சார் யார், தம்பி யார், பிள்ளை யார், இந்த மாதிரிலாம் கேள்வி. உடனே டாஸ்மார்க்கு பயந்து போய் ஓடுறாரு. போய்கிட்டு நல்ல சேரில், நல்ல முனி சேரில் உட்காந்துக்கிட்டு 2 கையை என் கால் இடுக்குக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு போய் முதலமைச்சர் பார்க்குறாரா, தனியாக சந்திச்சாரா, இப்படிலாம் யாரெல்லாம் போய் உட்கார்றா, போய் பேசிட்டு வர்றா, எந்திரிச்சிட்டு வர்றா நமக்கு தெரியும். ஒரு முதலமைச்சருக்கு தெரியும், ஒரு அரசுக்கு தெரியும் எந்த கூட்டத்தில் எதை தவிர்க்க வேண்டும், எதை கலந்து கொள்ள வேண்டும் என்று. இந்த கலந்து கொள்வதற்கு காரணத்தை தேடுபவர்கள் இன்னும் கொஞ்சம் வலுவான காரணத்தை தேடணும், வலுவான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கணும்னு பார்த்தா எல்லாம் பழைய செய்தி. இடி ரைடு அது ஏற்கனவே சொல்லிட்டோம். இடி வந்து ரைடு யாராவது வேணான்னு சொன்னோமா, அமலாக்கத்துறை வேணான்னம்மா, சிபிஐ வேணான்னம்மா, இதில் என்ன கேள்வி வைக்கணும்? ஒரு 3 சின்ன கேள்விகளை நம்ம வைக்கிறோம். எதிர்க்கட்சிகள் மேல், ஆளுகிற மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் மேல் அவர்களை வழிக்கு கொண்டு வருவதற்கு எப்படி மாமனையும் மச்சானையும் வச்சு கூட்டணி பேசுனாங்களோ, எப்படி மாமனை ஏவன்னா மச்சான் ஏட்டுவான்னு கூட்டணி பேசினாங்களோ, அந்த மாதிரியான கூட்டணி சேர்வதற்கே இவர்கள் ஏடியை வச்சு அழுத்தம் கொடுக்குறவங்க எதிர்க்கட்சிகளை கொடுக்காம இருப்பாங்களா? அப்போ அவருடைய நம்பகத்தன்மை, நேர்மையை பற்றி நான் மட்டும் சொல்லவில்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றமே கன்னத்தில் அரைந்திருக்கிறது. அவர்களை பார்த்து நம்ம கேள்வி கேட்டோம். ரெண்டாவது, வாட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் ஆஃப் இடி? பிஎம்எல்ஏ ஆக்டில் 1% பேராசிரியர் சொன்ன மாதிரி நீ 2%னே வச்சிங்க. எதுக்கு இந்த இடி? ஒரு 2% பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாட்டுக்கு எதுக்குங்க? சரி, அதை வச்சுட்டு வேற ஏதாவது தொழிலை தொடங்கலாமே, இன்வெஸ்ட்மெண்ட்டை வேற ஏதாவது ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு பண்ணலாமே. எதுக்கு இந்த இடிக்கும் சிபிஐக்கும் அமலாக்கத்துறைக்கும்? ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாக்க முடியாத ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்க போகிறோம், போய் கேட்க போகிறோம்னா அதற்கு பிள்ளையா மகனா இதான்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு விவாதத்தில் பேசுவதற்கான அந்த அழுத்தமான அபத்தமான காரணங்களா இருக்குது. அவர் குறிப்பிட்டது, எடப்பாடி குறிப்பிட்டது. எதிர்கட்சியா திமுக இருக்கும் போது சிபிஐ விசாரணை வேணும், அமலாக்கத்துறை ரெய்டு எடுக்கணும், இப்படி எல்லாம் பேசினவங்க தான் இன்னைக்கு அமலாக்கத்துறையா வேஸ்ட், சிபிஐயா வேஸ்ட், இன்னும் சொல்ல போனா என்ன தொட்டுப்பார் சீண்டிப்பார் இப்படி எல்லாம் சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகளும் இணைந்து செயல்பட்டா நல்லதுன்னு சொல்றாருன்னா, ஏன் சொல்றாருன்னா, இந்த 2 தம்பிகளும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. எந்த தம்பிங்க? இந்த டாஸ்மார்க்கில் ஈடுபட்ட அந்த 2 தம்பிகளும் வெளிநாட்டுக்கு நிதி ஆயோக்கு சார், அதுக்கு தான் சார் முக்கியம். இந்த 3 வருஷமா கலந்துக்கிறார்கள். என்னன்னா இவர்கள் தப்பி ஓடுனா அவங்க வர வைக்கணும்டா. இதுதான் அவர்களுக்கு சாக்கு. அவர் ஒன்று கேட்கிறாரு, சொல்லுங்க. அவர் ஒன்று கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மகன் மித்துனுடைய மாமனாரு, அவங்க ஒய்ஃபோட அப்பா, நீங்க எல்லாத்தையும் பேசுறீங்களா? சரிங்க, இருங்க, இவங்க மேல ஈடு இருக்கு. இருங்க சார், அமித்ஷா கிட்ட போய் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த வழக்கு ஏங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் ஏங்க பார்த்தாரு? சொல்லுங்க. கூட்டணிங்க, எதுக்கு போய் பார்த்தாரு சொல்லுங்க முதல்ல. நாங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்திருக்காங்க பார்த்தாங்க, அது வேற. சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கூட்டணி கட்சி போய் பாருங்க, வேணாங்க, எங்களுக்கு ஒன்றத்தை கவலை இல்லை. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறதுக்கும் இடி பிரச்சனைக்கும் எப்படி நீங்க சம்பந்தப்படுத்தி அங்க போய் என்ன பேச முடியும்? சார், சீஃப் மினிஸ்டருடைய ஸ்பீச்ன்றது ப்ரிப்பேர்டு டெக்ஸ்ட். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த நேரத்துக்கு தான் கொடுப்பாங்க. பெரிய மாநிலங்களுக்கான இத்தனை நிமிடம், சிறிய மாநிலங்களுக்கான இத்தனை நிமிடம். இது கூட அடிப்படை புரிஞ்சுக்காம தமிழ்நாட்டில் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்களே. இந்த நிமிடம் ஒரு நிமிஷம் சார். சார் இருங்க சார், ஏன் சார் பேசுறீங்க சார்? இருங்க, அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் கார் மாறி போனாரு? எடப்பாடி பழனிசாமி நேரா தானே போனோம், பகல தானே போனோம், ஏன் ராத்திரில கார் மாறி போனாரு? கூட்டணி பேசுறது ஏன் ராத்திரில கார் மாறி போனாரு? தனியா சந்திச்சீங்க? இல்ல, நாங்க 15 நிமிஷம் தனியா சந்திக்கல. பத்திரிகையை போட்டோ வெளியிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன பேசியிருக்கிறோம்ன்றத பிரஸ் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். நாங்க பேசி வந்த அப்புறம் தான் செகண்ட் பேஸ் மெட்ரோ பணம் வந்ததுன்றத ப்ரூஃப் பண்ணிருக்கிறோம். சும்மா வாய்க்கு வந்தபடி பேச கூடாது சார். இந்த வடிவேல் படத்துல ஒண்ணு சார், படுத்தே விட்டார் ஐயா, அப்படிதான் பழனிசாமி படுத்தே விட்டாரே தவிர எங்களுக்கு இப்போ உங்களுக்கு வேற வழியே இல்ல. படுத்தாலும் தவழ்ந்தாலும் மத்திய அரசாங்கம் விட்டுருமா அப்படிங்கிற நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க. அவ்வளவுதான். இவ்வளவு எதிர்ப்புகளை வந்து ஒரு மாநில அரசாங்கம், ஒரு மாநில சுயாட்சியை, மாநில உரிமையை மீட்பதற்கு போராட்ட களத்தில் நின்று போராடி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டை ஒரு திராவிட இயக்கம் என்று பெயரை வைத்துக் கொண்டு இங்கே இருக்கிற இயக்கம் மாநில சுயாட்சி இன்னைக்கு இல்லைங்க, இன்றைக்கு பெறுகிற சுயாட்சி நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநில சுயாட்சி உரிமையை பெற்றுக் கொடுத்தது திமுகவா இருந்தாலும் அடுத்து வருகிற ஆட்சிக்கு அது பயன்பெறும்.
அந்த ஒரு இது மாநில சுயாட்சினா எடப்பாடி என்னன்னு கேளுங்க, மங்கள சூத்திரமான்னு கேட்பார். இது அவர்கிட்ட அதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு என்ன விளக்கம் ஏங்க, சொல்ல அவருக்கு போறீங்க? ஏங்க, அவர்கிட்ட ஏங்க, போய் இதெல்லாம் என்ன வந்து விளக்கம் சொல்ல தனிப்பட்ட போறீங்க? இது அதுதான் நான் பண்ணலாமா? ஏற்கனவே சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஜெயலலிதா- வைகோக்கு தெரியுமா? ஜெயலலிதா வைகோக்கு என்ன பின்னால் தெரியும்? இருந்தவர்கள். நான் கேட்பேனா? வைகோக்கு என்ன ஜெயலலிதாவுடைய தெரியும்? பின்னால் அதுதான் நீங்க இதே உங்களுக்கு ஒண்ணு. எப்பன்னா நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பேசிட்டு சர்க்காரியா இருக்காரு கமிஷன்ல உங்களை காப்பாத்திக்கிறதுக்காண்டி ரகசியமா கச்சத்தீவை தார வாழ்த்தீங்க. இல்ல. மேகதாது வேற அணையை எங்கேயும் போக வேண்டாம், வேற கொடுத்தீங்க. எங்கேயும் போக வேண்டாம். அதை நேரம் இல்ல, பேராசிரியர் நிறைவு பார்வை சுருக்கமா. நாங்க ஒரே ஒரு பண்ணிக்கிறீங்க. நிமிஷம். ரைட், பேராசிரியர் நிறைவு பார்வை ஒரே சுருக்கமா. ஒரு நிமிஷம். இதுல என்னன்னா 15 நிமிடம் மோடியை ஏன் ஒரு தனியாக சந்தித்தார் என்ன ஒரு அப்பட்டமான கேள்வி. அது ரகசியமா இருந்திருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே கூடாது, அப்பதான் தப்பு. அது எப்படி அவர் சரி? சந்திச்சது பேராசிரியர், உலகத்துக்கு தெரியுது. பேராசிரியர், அப்புறம் ஐயா, ஏன் சந்திக்க பிரதமரை வேண்டிய அவசியம் தனியா நீங்க சந்திக்க வீராவசனம் கூடாதா? காட்டுறீங்களா? பிரதமரை நீங்க தனியா முன்னாடி சந்திக்க கருப்பு கொடி கூடாதா? காட்டுனீங்களா? பிரதமரை கருப்பு தனியா கொடி சந்திக்க காட்டுனீங்களா? கூடாதா? மதிமுக போய் கருப்பு கொடி காட்டல. ஜவஹர்லால், கருப்பு ஜவஹர்லால். கொடி ஏன் போடுறது? மாநில சுயாட்சி ஏன் உரிமையை போடுறதில்ல? மீட்பதற்கு கம்யூனிஸ்டுகள் போராடி ஏன் கருப்பு கொடி கொண்டிருக்கிற ஒரு காட்டுறதில்ல? இயக்கம், ஒரு ஏன் கருப்பு அரசாங்கம். கொடி விடுறதில்ல? உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. மாநில விடக்கூடாது. உரிமையை நேரம் மீட்பதற்கு இல்ல, போராடி நேரம் இல்ல. பேராசிரியர், கொண்டிருக்கிற ஒரு பேராசிரியர் நிறைவா, அரசாங்கத்தின் நிறைவா. மீது மாநில பழி உரிமையை சுமத்துவதற்கு மீட்டெடுத்துட்டாங்க. அதிமுகவிற்கு எந்த தெரியாதா சார்? தார்மீக உரிமையும் எந்த ரைட், பொறுப்பும் ரைட். இல்லைங்க. கரைசுராஜ், வெட்கி தலையணும் அதிமுக காரன் ரைட், போறான். ரைட். பிஜேபி யாரு? காலையில போய் விழுந்து இன்றைக்கு கிடக்குறீங்க. திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. அமித்ஷா கால் மேல கால் போட்டுருக்காரு. ஒரு இப்படி குடும்ப போய் உட்கார்ந்து குடியில இருக்கீங்க. கொள்ளை அடிக்கக்கூடிய மாநில கூட்டமா சுயாட்சி இருக்கிறதுனால. பத்தி பேசுவதற்கு அதிமுகவிற்கு சரி. தகுதி இல்லை. சரி. பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்து அதிமுக பேசாதீங்க. என்றைக்குமே மாநில பேசாதீங்க. உரிமையை விட்டுக் கொடுத்தது. அமித்ஷா வீட்டுக்கு எந்த- போங்க. எங்க நயினா நாகேந்திரன் ஜல்லிக்கட்டை பாப்பாருக்குள்ள மீட்டது போங்க. யாரு? ஆட்சி ஜல்லிக்கட்டை மீட்டது பண்றாங்க. யாரு? நீதிமன்றம். விவாதம் பண்ணா ஜல்லிக்கட்டை மாநில மீட்டது உரிமை, யாரு? மாநில ஜல்லிக்கட்டை சுயாட்சி விட்டது பேசுங்கன்னா கொடுத்தது யாரு? அண்ணன் யாரு, தம்பி காவிரியில் யாரு, ஆணையத்தை இதாங்க வெட்டது விவாதம். யாரு? இதான் விவாதம். என்ன நீ சரி, நேரம் குறைவா இருக்குது. திராவிட பேராசிரியரோட இயக்கமா, நிறைவு பார்வை வெட்கப்படணும். கேட்க விரும்புறேன். பேராசிரியர் அன்றைக்கெல்லாம் உங்களுக்கும் உங்க தலைவருக்கும் திராவிட இயக்கத்தை இல்ல, அதாவது அவர் பேச விட உங்களுக்கு மாட்டேங்கிறார். கசப்பா தெரிஞ்சது. இப்ப சரி, இன்னைக்கு- ஜவஹர்லால், இப்ப ஜவஹர்லால், திராவிட ஜவஹர்லால், இயக்கத்தை ஜவஹர்லால், நேரம் இல்ல, நேரம் இல்ல. பேராசிரியர், பேராசிரியரோட கருத்தை கேட்டுருவோம். ஒன்று சேர வேண்டும். பேராசிரியர். எதிரி அதாவது- மனதோடு வருகிற பொழுது அதாவது- பேராசிரியர் அதாவது- கருத்துடையவர்கள் இல்ல, ஒரு அதாவது- இயக்கத்தினுடைய கருத்தியலை உங்க காப்பாற்றுவதற்கு வசதிக்கு ஏத்த மாதிரி ஜவஹர்லால், நேரம் இல்ல, ஜவஹர்லால். இருங்க, அதாவது- இருங்க அதெல்லாம் செல்வராஜ். உங்களுக்கு தெரியாது, இருங்க புரியாது செல்வராஜ். முதல்ல. ரைட். எடப்பாடிக்கே புரியல, இல்ல, அவர் மத்தவங்களுக்கு வேண்டுமெனே தான் பண்ணுவாரு. உங்களுக்கும் தலைவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. Right. உங்களுக்கு முன்ன என்ன தெரியும் திராவிடத்தை பத்தி? சார், சார், இருங்க, 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 அதான், இருங்க, அதான். இருங்க. பேராசிரியர் ரொம்ப நேரமா அதான். காத்திருக்காரு சார். நேரம் இல்ல சார். நீங்க என்ன சார், செஞ்சீங்க? ஜவஹர்லால் சார், கேள்வி எழுமா வராதா? ஜவஹர்லால் சார், இருங்க. பேராசிரியர். இல்ல அதாவது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறது போகாம இருக்கிறது பற்றி விவாதிக்கலாம், நான் தப்புன்னு சொல்ல. ஆனா அதை விட அடிப்படையான பிரச்சனை மோடி அரசானது, பாஜக அரசானது தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து செய்து வருகிற துரோகங்கள். அது நிதி விவகாரமானாலும் சரி, அல்லது ஆளுநரை வச்சு செய்கிற அழிச்சாட்டியங்கள் ஆனாலும் சரி, இதை தயவு செய்து வெறும் ஆளுங்கட்சி பிரச்சனையாக பார்க்க வேண்டாம் என்று நான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையை அன்போடு நான் கேட்டுக்கொள்வேன். இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாடுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனை தயவு செய்து அப்படி பாருங்கள். நீங்களும் ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்கன்னு சொல்றீங்க, அதுவும் அண்ணாவுடைய பேரில் இருக்கக்கூடிய கட்சி. ஆகவே நீங்க கூட்டணியில் இருந்துட்டு கூட இந்த குரல் கொடுக்கலாம்ல. என்னையா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஏயா தரமாட்டீங்க 2152 கோடி ரூபாயை? உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு இந்த மாதிரி ஆளுநர் அழிச்சாட்டிங் பண்ணக்கூடாது இந்த மசோதாக்களை வச்சுக்கிட்டுன்னு கால நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதில் போயிட்டு எங்கள் குடியரசுத் தலைவரை விட்டு கேள்வி கேட்க வர்றீங்க? எங்க பாஜக காரங்களை விட்டு இப்படி உயர்நீதிமன்றத்தில் போய் இடைக்கால தடை வாங்குறீங்க இந்த துணைவேந்தர் நியமனத்தில்? இது நான் அடிப்படையாக இப்போ நடக்கிற பிரச்சனைகள். இது பற்றி என்ன கருத்து இருக்கு எடப்பாடியாருக்கு? இது அடிப்படையான அண்ணாயிச கோட்பாடு, எம்ஜிஆருடைய கோட்பாடு, ஜெயலலிதாவுடைய கோட்பாடு. இதற்கு கருத்தே இதற்கு எந்த விதமான கருத்தையும் சொல்லாம வெறுமன திமுக அரசை மட்டும் இந்த மாதிரி தாக்கி பேசிக் கொண்டிருந்தால் தன்னுடைய அரசியல் பலப்பட்டு விடும் என்று அவர் நினைத்தால் அது தவறாக போகும். அது நிச்சயம் பலிக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான துணைவேந்தர் நியமனத்தில் அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நேரம் துணைவேந்தர் நியமிக்க முதலமைச்சருக்கு அதிகாரம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.